எந்தெந்த பக்தர்கள் எந்தெந்த தெய்வத்தை உபாசனை பண்ணினார்களோ அதனுடைய ஒரு முக்கியமான நாள்ல தான் அவர்களுடைய சரீர வியோகம் ஏற்படும். அதுதான் ஒரு ஆச்சரியம். கோபாலகிருஷ்ண பாரதி சிவராத்திரி அன்னைக்கு சித்தியானார். வசிஷ்ட குஹால இருந்த புருஷோத்தமானந்தா சிவராத்திரி அன்னைக்கு சித்தியானார். அதெல்லாம் அவர்கள் அந்த தேவதையை உபாசனை பண்ணிருக்கா அப்படிங்கிறதுக்கு பிரமாணம். அப்பே தீட்சிதர் சிவராத்திரி அன்னைக்கு சித்தியானார். இதெல்லாம் பிரமாணம். நிறைய பக்தர்கள் அந்த எந்த தேவதையை பூஜை பண்றாளோ அந்த தேவதைக்கு உகந்த நாளா அவர்கள் பகவானுடைய திருவடியிலே சேருவா. இவர் இவ்வளவு நாள் அந்த ஸ்ரீவித்யா ரகசிய தந்திரங்கள்லே அன்னபூரணிய பூஜை பண்ணினது சத்தியம் இல்லையா? அதனால அந்த அன்னபூரணிக்கு உகந்த நாளான தீபாவளி அன்று அவளுடைய தேவியுடைய திருவடியை அடைஞ்சார் தீக்ஷதர். தீக்ஷதருடைய எல்லா கீர்த்தனைகளுமே சம்ஸ்கிருத மொழி வடமொழியில தான் இருக்கு. சில கீர்த்தனைகள் மணிப்பிரவாளமா இருக்கு. தீக்ஷதருடைய கீர்த்தனைகள்ல பெருமை இது. தீக்ஷதர்கள், தியாகராஜ சுவாமிகள், ஷியாமா சாஸ்திரிகள் 3 பேருமே சமகாலத்துல வாழ்ந்தா. இவரும் சங்கீதத்தினாலே பகவானை உபாசனை பண்ணினவர். ஷியாமா சாஸ்திரிகள் 1762 வருஷம் திருவாரூர்ல பிறந்தார். இவர் 65 வருடங்கள் உயிர் வாழ்ந்தார். தீக்ஷதருக்கோ ஒரு சங்கீத பரம்பரை அமைஞ்சது. அப்படி கிடையாது ஷியாமா சாஸ்திரிகளுக்கு. ஒரு சமயம் என்ன ஆச்சுன்னா, அவருடைய வீட்டுக்கு சாதுர்மாசிய காலத்துல ஒரு மகாத்மா, ஒரு சாது வரார். அவருக்கு சங்கீத சுவாமின்னு பேரு. இந்த சங்கீத சுவாமி இந்த குழந்தைய பார்க்கிறார். இந்த குழந்தை வித்தியாசமா இருக்கானே, அவனுக்கு சங்கீதங்கள்லாம் சொல்லித்தரார். அதனுடைய ரகசியங்கள்லாம் சூக்ஷ்மார்த்தங்கள்லாம் சொல்லித்தரார். அந்த குழந்தை மேதாவியா இருக்கான், அதெல்லாம் கிரகிச்சுக்கிறான். சில காலம் கழிச்சு அவர் சாதுர்மாசியம் முடிஞ்செடுத்து ஷியாமா சாஸ்திரிகள் வீட்டிலிருந்து அந்த சங்கீத சுவாமிகள் கிளம்பி போகும் பொழுது ஆதியப்பையான்னு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட நீ மேலே போய் சங்கீதங்கள்லாம் கத்துக்கோ அப்படின்னு இவருக்கு வழி காண்பிச்சுட்டு அவர் கிளம்பி போயிடுறார். ஷியாமா சாஸ்திரிகள் எல்லாத்தையும் அவர்கிட்ட இருந்து கத்துன்னு இருக்கார். அவர் தேவியினுடைய உபாசகர். ஷியாமா சாஸ்திரிகள் சம்ஸ்கிருத கீர்த்தனைகள் பாடியிருக்கார், தமிழ் கீர்த்தனைகள் பாடியிருக்கார், தெலுங்கு கீர்த்தனைகள் பாடியிருக்கார். 3 மொழிகள்லையும் பாடினவர் இவர். திருவாரூர்ல பிறந்த இவர் சில காலம் கழித்து தஞ்சாவூருக்கு இவருடைய குடும்பம் மாறிடுது. சுமார் 300 கீர்த்தனைகள் நமக்கு இன்றைக்கு கிடைக்கிறது. ஷியாமா சாஸ்திரிகள் பாடின கீர்த்தனைகள். தீக்ஷதருடைய கீர்த்தனைகள்ல எப்படி குருகுஹன்னு முத்திரம் வருமோ அது மாதிரி ஷியாமா சாஸ்திரிகளுடைய கீர்த்தனைகள்லாம் பார்த்தா ஷியாம கிருஷ்ண சோதரி கௌரி, ஷியாம கிருஷ்ண அப்படிங்கிறது தான் இவருடைய அங்கி நாமம், முத்திரை. இவர் இந்த கீர்த்தனைகள்லாம் பாடும்பொழுது ஒரு டிரான்ஸ்ல போய் இந்த கீர்த்தனைகள்லாம் பாடினான் அப்படின்னு அவருடைய பேரன் தெரிவிக்கிறார். அவருக்கு ஒரு சமாதி மாதிரி ஒரு நிலை சித்திக்கும். அந்த நிலையில தான் இந்த கீர்த்தனைகள்லாம் வந்தது அப்படின்னு சொல்றார். 300 கீர்த்தனைகள். இவர் தஞ்சாவூர்ல இன்றைக்கு பங்காரு அம்மன் காமாட்சி கோவில் இருக்கு. அதுக்கு பக்கத்துல பங்காரு அம்மன் காலனின்னு ஒன்று இருக்கு. அங்கதான் இவர் இருந்த வீடு இன்றைக்கும் இருக்கு. அந்த பங்காரு அம்மான தான், காமாட்சியை தான் இவருடைய அப்பா அந்த கோவில்ல அர்ச்சகரா இருந்தார். இவருடைய சகோதரரும் அந்த கோவில்ல பூஜை பண்ணிட்டு இருந்தார். அந்த ஷியாமா சாஸ்திரிகள் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த காமாட்சி கிட்ட தான் ஈடுபட்டு அவருடைய கீர்த்தனைகள் எல்லாமே அந்த காமாட்சியை பற்றி மட்டும்தான் பாடியிருக்கார். அந்த பங்காரு காமாட்சி இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு சுவாமி இருந்தா அந்த சுவாமிக்கு ஒரு உற்சவர் மூர்த்தி இருப்பாரா, இருக்க மாட்டாரா? அந்த உற்சவ மூர்த்தி தானே புறப்பாட்டில் எல்லாம் வெளியில வருவார். அது மாதிரி காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோவிலில் இருந்தது தான் இந்த பங்காரு காமாட்சி. இன்றைக்கும் நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ண போனா பங்காரு காமாட்சி அம்மன் சன்னதின்னு ஒரு சன்னதி இருக்கும். அந்த இடத்துல தான் இன்றைக்கு தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய பங்காரு காமாட்சி அம்மன் இருந்தது. தெலுங்குல பங்காருனா தங்கம், தங்க காமாட்சி.